ஹரிநாராயண 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 ஹரிகிருஷ்ணா ஹரிநாராயண ஹரிநாராயண குருவாயூர் வாழும் பகவானே. இப்போ நம்ம நாராயணியத்தில் 71வது தசகத்தில் இருக்கோம். 7 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். கேச்சி வதம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்க தசகம் அது. அப்போ கம்சன் கிட்ட போய் நீர் தான் வாசுதேவ புத்திரன்னு சொல்லிட்டு அதை கொல்ல முற்பட்டவனை கேச்சி வதத்தின் முடிவில் அங்கே வந்த நாரதரால் நீர் நன்னா துதிக்கப்பட்டவரா ஆனீர் இல்லையான்னு 7வது ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம 8வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். கதாபி கோபை சக காணநாந்தே நிலாயன கிரீடனலோலுபம் துவாம் மயாத்மஜ பிராப துரந்தமாயோ வியோமாபிதோ வியோம சரோபரோதி. அப்போ ஒரு சமயம் கோபர்களோட கூடி வனத்தில் நீர் ஒளிஞ்சு விளையாடுறதுல ஈடுபட்டிருக்கும் பொழுது கதாபி கோபைஸ் கதாச்சித்தா அப்படி கோபர்களோடு நீங்கள் இருக்கும் பொழுது ஆகாயத்தில் செஞ்சிருக்கிற தேவர்களை உபத்திரவிக்கிற வியோமன் அப்படின்ற அசுரன் மயனுடைய புத்திரனாகப்பட்டவன் அளவற்ற மாயில வல்லவனாகப்பட்டவன் உம்மா நாடி வந்து சேர்ந்தான் இல்லையா. வியோமோ பிதோ வியோம சரோபரோதி. அப்போது வியோமன்னு பெயரிடப்படுற அந்த அசுரன் உம்மக்கிட்ட வந்தான் இல்லையான்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். சச்சோரபாலாயுத வல்லவேஷு சோராயுதோ கோபசிசூன் பசும் ச குஹாய சுக்ருத்வா பிததே சிலாபேஸ் த்வயா ச புத்வா பரிமர்த்திதோ பூத். அப்போ கோபர்கள் திருடர்களாகவும், சோரனா திருடர்கள், பாலாயுத வல்லவேஷு காவல்காரர்களாகவும் விளையாடின்னு இருந்தா. அதாவது யாராவது திருடுவா அவளை காவல் காக்கிற மாதிரி இன்னொருத்தர் இருப்பா, அப்படி விளையாடின்னு இருந்தா. அப்போ திருடனா அவளோட கூடி விளையாடின்னு இருந்தா அந்த அசுரனும் கோப சிறுவர்களாக வேடமிட்டுண்டு. அப்போ கோபகுமாரர்களையும் பசுக்களையும் குகையில் போய் அடைச்சி சிலைகளால் மூடின்னு இருந்தான் அந்த அசுரன். அதை அறிஞ்சு உம்மால் அவன் கொல்லப்பட்டவன் ஆனான். இது நடக்கிறத சுவாமி தெரிஞ்சுண்டு அவனை சம்ஹரிச்சார். பித்தத்தே சிலாபிஸ் எல்லாரையும் என்ன பண்ண ஆரம்பித்தான், சிலைகளாக மாற்றி குகையில் அடைக்க ஆரம்பித்தான். அப்படி அவனுடைய வதம் பண்ணிகிட்டே இருந்தான் அவன் கோபர்களை. ஆனால் அதை சுவாமி கண்டுபிடிச்சி அந்த கேச்சியை வதம் பண்ணினார். அடுத்து தசம ஸ்லோகம். ஏவம் விதைத் சாத்புத கேலிபேதைர் ஆனந்தம் ஊச்சாம் அதுலாம் பிரஜஸ்ய பதே பதே நூதநயன் அசீமம் பராத்மரூபின் பவனேஷபாயாக. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விளையாட்டுகள், பல விளையாட்டுகளால் கோகுலவாசிகள் ஒப்பற்ற ஆனந்தத்தில் இருந்தா. கேலி பேதைர் ஆனந்த மூர்ச்சாம், இப்படி ஆனந்தத்தில் தழைச்சுன்னு இருந்தவாளை மெய்மறக்க செஞ்சுட்டு எல்லையில்லாமல் மேன்மேலும் புதுசான விளையாடில் நூதனயன் அசீமம், நூத்தனம்னா புதுசான விளையாடுகள்லையும் ஈடுபட்டுவிட்டு பரமாத்ம ரூபியான குருவாயூரப்பா அப்படிப்பட்ட நீ என்ன காத்தருளும்னு வேண்டிக்கிறார் இந்த தசம ஸ்லோகத்தில். இதோட 71வது தசகம் முற்றுப்பெறுறது. ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹா. அடுத்து 72வது தசகம் அக்ரூராகமனம். அக்ரூரன்றவர் கம்சனுடைய அமைச்சராக இருந்தவர். ஆனால் சிவனுக்கு, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப ஒரு பிரீத்தியான பக்தனாகவும் இருந்தவர் அக்ரூரர். அதை நம்ம பார்க்கலாம். கம்சோத நாரத கிரா பிரஜவாசினாம் த்வம் ஆகர்ண்ய தீர்ண ஹிருதய சஹி காந்தினேயம் ஆஹூய கார்முகம் அக சலதோ பவந்தம் ஆனேது மே நமஹினோத் அஹிநாதசாயின். அப்போது சுவாமி எப்படிப்பட்டவர், ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டவராக இருக்கவரே. நாரதர் சொன்னதுலேருந்து நீர் கோகுலத்தில் வசிக்கிறத பற்றி கேள்விப்பட்ட அந்த கம்சன் மனமுடைஞ்சிருந்தான். கம்சோத நாரத கிரா விரஜவாசினம், இந்த விரஜபூமியில் தான் நீர் இருக்கீருன்றத தெரிஞ்சுட்டவன் கம்சன் மனசு உடஞ்சி காந்தினி அப்படின்றவருடைய புத்திரரான அக்ரூரரை வாழ வைக்கிறான். காந்திநேயம் அப்படிங்கிறா. அப்போ அக்ரூரை வர வச்சு தனுர்யாகம்ன்ற காரணத்தை காட்டி உம்மை கொல்ற திட்டத்தோட அதுக்கு உம்மா அழிச்சுண்டு வர அக்ரூரரை அனுப்புகிறான் இந்த விரஜபூபியான கோகுலத்துக்கு.
தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ஹரயே நமஹா.